ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனை நான் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். எல்லோரும் இயேசப்பாவை நேசிக்கிறார்கள், எல்லோரும் இயேசப்பாவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் ஏன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரவில்லை? ஏன் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த ஜீவியம் வரவில்லை? ஏன் வேதனை, துக்கம்? தேவனை ஏற்றுக்கொண்டும் தேவனை அறிந்திருந்தும் ஏன் வேதனை என்றால், நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் மக்களே. நாம் ஏன் இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? மக்களை கவனித்துக் கொண்டு அவர்களை ஆராய்ந்து சில காரியங்களை, அழிகிற காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அறிய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் உன் ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்றால் வேத வாக்கியங்கள் நீ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முடிவில்லாத ராஜ்யத்தை நீ சுதந்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்மேல் விருப்பம் கொண்டிருக்கிறார்.